ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நாடுகளில் தற்போது அரசியல் புரட்சி வெடித்து வருகிறது. சமீபத்தில் மடகாஸ்கர் நாட்டின் ஜென்சி இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தால் ஆளும் அரசு கவிழ்க்கப்பட்டு இருக்கிறது. உயிருக்கு பயந்து அந்நாட்டு அதிபர் அந்திரி ரஜோலினா நாட்டை விட்டே தப்பி ஓடிவிட்டார். என்ன அப்படி நடந்தது? விரிவாக பார்க்கலாம். மடகாஸ்கர் நாட்டில் ஜென்சி இளைஞர்கள் போராட்டம் நடத்தி வருவது என்பது ஒரு சாதாரண செய்தி அல்ல. இதற்கு முன் வங்கதேசம், நேபாளுக்கு பிறகு 3வது நாடாக மடகாஸ்கரில் ஜென்சி தலைமுறையின் போராட்டம் நேரடியாக அரசை மாற்ற வைத்திருக்கிறது. மடகாஸ்கர் ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் இருக்கும் தீவு நாடு. சுமார் 2.8 கோடி மக்கள் வசிக்கும் இந்த நாட்டில் மக்கள் சமீப ஆண்டுகளாக ஊழல், வறுமை மற்றும் வேலையின்மையால் அவதிப்பட்டு வந்துள்ளனர். மேலும் அதிபராக இருக்கும் அந்திரி ரஜோலினா தலைமையில் இருந்த அரசு பல ஆண்டுகளாக குடும்ப அரசியல் ஆட்சி போல நடந்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். அந்த அதிருப்தி ஒரு கட்டத்தில் ஜென்சி தலைமையிலான இளைஞர்களிடம் பெரும் கோபமாக வெடிக்க ஆரம்பித்தது. அதனைத் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் சேஞ்ச் மடகாஸ்கர், ஜென்சி பவர் என்ற ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டாக ஆரம்பித்தது. மாணவர்கள், தொழிலாளர்கள், இளம் அரசு ஊழியர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து மக்கள் இயக்கமாக மாறினார்கள். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்க தொடங்கினர். ஆனால் இந்த போராட்டமானது அமைதியான நிலையில் நீடிக்கவில்லை. மடகாஸ்கர் அரசு கடுமையான அடக்குமுறைகளை கையில் எடுத்தது. இளைஞர்களின் போராட்டத்தை கட்டுப்படுத்த போராட்டக்காரர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை, ரப்பர் குண்டுகள் போன்ற அனைத்தும் பயன்படுத்தினர். ஆனால் அது எதுவும் இளைஞர்கள் மத்தியில் எடுபட. அதற்கு மாறாக போராட்டம் மேலும் தீவிரமடைந்தது. நாங்கள் மௌனமாக இருக்க மாட்டோம் என்று சத்தமிட்டு குரல் கொடுத்தனர். இந்த போராட்டங்கள் நாடு முழுக்க பரவியதால் அரசியல் கட்டுப்பாடு முற்றிலும் தளர்ந்தது. இதிலும் அதிர்ச்சி தரும் திருப்பமாக இந்த போராட்டத்தில் சில ராணுவ பிரிவுகளும் இளைஞர்களுடன் இணைந்து போராட்டத்தை மேலும் வலுப்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து அதிபர் ரஜோலினா, என் வாழ்க்கை மிகவும் ஆபத்தில் உள்ளது, நாட்டில் குழப்பம் உருவாக வேண்டாம் என்பதற்காக நான் தற்காலிகமாக புறப்பட்டு உள்ளேன் என்று வீடியோ ஒன்றை வெளியிட்டு பிறகு பாதுகாப்பாக தலைநகர் அன்டானா நெரிவோவிலிருந்து நாட்டை விட்டு தப்பி சென்றார். இந்த நிலையில் மடகாஸ்கர் இளைஞர்களின் இந்த போராட்டத்தை உலக ஊடகங்கள் ஜென்சி ரெவல்யூஷன் ஆஃப் ஆப்பிரிக்கா என்று பெயரிட்டுள்ளது. மடகாஸ்கர் அரசியல் புரட்சி வெடித்துள்ள நிலையில் அங்கு புதிய இடைக்கால அரசு உருவாகுமா அல்லது ராணுவ ஆட்சி மீண்டும் வருமா? என்ன நடக்கும்? அடுத்த சில நாட்களில் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.